Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏவியேஷன் ஃபீல்ட்ல தான் வேலைக்கு போகணும் அப்படி நினைச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினா உங்களுக்காகவே ஒரு 10 டாப் கோர்சஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். சோ இதுல பைலட் மட்டும் கிடையாது, பைலட் இல்லாம நிறைய கோர்சஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். சோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதுல 12th க்கு அப்புறம் படிக்கக்கூடிய டாப் 10 ஏவியேஷன் கோர்ஸோட டியூரேஷன் என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு போகலாம், கிரவுண்ட் ஸ்டாஃபாக உங்களால் போக முடியும், கார்கோ ஹேண்ட்லிங்க்கு உங்களால் போக முடியும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு போகலாம், கஸ்டமர் சர்வீஸ்க்கு போக முடியும், டிக்கெட்டிங் ஸ்டாஃபுக்கு போக முடியும். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஏஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் பார்க்கும்போது 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக போகலாம், ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியனாக போகலாம். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், சிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் வந்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லைன் பைலட்டாக உங்களால் போக முடியும். ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு 30 lakhsலேருந்து 50 lakhs வரையுமே வாங்கிட்டு இருக்காங்க. நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஏவியேஷன். இதோட டியூரேஷன் 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாஃபாக உங்களால் போக முடியும், பேசஞ்சர் ஹேண்ட்லிங்க்கு உங்களால் போக முடியும். நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு போகலாம், கஸ்டமர் சர்வீஸ்க்கு உங்களால் போக முடியும். நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், ஏவியேஷன் சேஃப்டி ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அடுத்ததான் நம்பர் 8 பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்டாக போகலாம், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போக முடியும். நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் அப்படி இல்லைனா கேபின் க்ரூ கோர்ஸ். ஸோ இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது கேபின் க்ரூவாக போக முடியும், ஃப்ளைட் அட்டண்டன்ட்டாக உங்களால் போக முடியும். நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ். டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகலாம், பேசஞ்சர் சர்வீஸ்க்கு உங்களால் போக முடியும். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் சேலரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 25,000 30,000 வரை உங்களுக்கு மினிமம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா 50 lakhsலேருந்து பெர் 1 lakh வரையும் ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸில் ஏதாவது ஏர்லைன்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஏதாவது காலேஜஸ் அவைலபிளாக இருக்கா, அதில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா இல்லையா, எப்படி ஸ்காலர்ஷிப்ஸ் மூலியம் அட்மிஷன்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஏர்லைன்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாகவும் வில்லிங்காகவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.